இன்று மார்ச் 28, 2025 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 14ஆம் தேதி, குருதி வருடம். இன்று இரவு 9:44 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். சதுர்த்தசி திதி இன்று மாலை 7:24 மணி வரை, அதன்பின் அமாவாசை திதி. இன்று சித்த யோகம் உள்ளது. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசிபலன்கள். மேஷம், உடல் நலத்தில் கவனம் தேவை. வேலை மாற்றத்தை யோசிப்பவர்கள் இன்று திட்டமிடலாம். உங்கள் ஆலோசனைகள் பணியிடத்தில் மதிப்பளிக்கப்படும். ரிஷபம், நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் சட்ட பிரச்சினைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம். மிதுனம், குடும்ப பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். வணிகத்தில் போட்டியாளர்களை கவனமாக அணுகவும். உடல் நலத்தில் அக்கறை செலுத்தவும். கடகம், இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். இறைவனை வழிபடுவதில் நேரம் செலவிடுவது நல்லது. சிம்மம், பிள்ளைகளின் கல்வி தொடர்பான பிரச்சினைகள் தீரலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வீடு அல்லது மனை வாங்கும் வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். கன்னி, வருமானம் அதிகரிக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை. நண்பர்களுடன் வெளியே செல்ல திட்டமிடுவீர்கள். துலாம், பணவரவு அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கவும். பிள்ளைகளின் நினைவாற்றல் மேம்படும். நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். விருச்சிகம், நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். முக்கிய முடிவுகளில் பெற்றோரின் ஆலோசனை பெறுங்கள். குழந்தைகளின் திருமணம் தொடர்பான தடைகள் நீங்கும். தனுசு, தொழில் தொடர்பான கடன் தொகை கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் முடியும். பண முதலீடுகளில் கவனம் அவசியம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். மகரம், புதிய வேலைகளில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கைத் துணையின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். அதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். கும்பம், அரசாங்க தொடர்பான வேலைகள் முடியும். அரசு திட்டங்களின் நன்மை கிடைக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மீனம், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். விருந்தினர்களின் வருகை மகிழ்ச்சி தரும். வேலை, வணிகப் பயணங்கள் ஏற்படலாம். வாகன பயன்பாட்டில் கவனம் அவசியம்.